யாரும்மா ஃபோன்ல? அவர்தான்ப்பா. இங்க எடுத்துட்டோம்மா. ஹலோ, சொல்லுங்க மாப்ள. என்ன மாப்ள, கவி கிட்ட பேசணுமா? ஆமா மாமா. வீட்ல பேசிட்டீங்களா? என்ன மாமா? நம்ம வீட்ல தான் சாந்தி முகூர்த்தம் வைக்கணும்னு பேசிட்டீங்களா? அதை பத்தி தான் மாமா பேசிட்டு இருக்காங்க. பேசுங்க நல்லபடியா பேசுங்க. பேசி ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணுங்க. கவி எங்கேயும் போயிட மாட்டா. நான் வச்சிரேன் மாப்ள. மாமா மாமா என்ன திமிரு இருந்தா சம்பந்திங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம இப்படி அவமானப்படுத்துவானுங்க. இது வரைக்கும் ஒருத்தனாவது போன் பண்ணானா பாத்தீங்களா? எவ்வளவு திமிரு இருக்கும் அவனுங்களுக்கு. நாம விட்டே கொடுக்க கூடாது. டேய், சும்மா இருந்த என்ன புடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சு இப்படி பிரிச்சிட்டீங்களடா. உங்களா அப்படியே எல்லாம் லைட் ஆஃப் பண்ணிட்டு படுங்கப்பா. விடிஞ்சதும் தானா வந்து கால்ல விழுவானுங்க பாரு. என்னது? ஆமா ஆமா, லைட் ஆஃப் பண்ணிட்டு படுக்கிறீங்களா? நாம டேய், அவசரப்பட்டு போக கூடாது. உங்களா ஐயோ 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 ஐயோ. டேய் டேய் எழுந்துடுறா. என்னடா புது மாப்பிள்ள? ஆமா, புது மாப்பிள்ள ஒன்று தான் குறைச்சது. கல்யாணம் பண்ணியா? பிரம்மச்சாரிடா நீ. நீ வேற ஏன்டா வெறுப்பேத்துற? என்னென்ன பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சா? இன்னும் முடியலமா. மா, தம்பிகிட்ட சொல்லி கறி வாங்கிட்டு வர சொல்லு. புது மாப்பிள்ள வந்திருக்கான்ல. டேய், அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டா. சரிங்க. இருடா, எல்லாம் சரியாயிடும். சரி, எழுந்து சட்டை போட்டு வா, போலாம். உன் நிலைமையை நினைச்சாலே பரிதாபமா இருக்குடா. அவங்களுக்கு அவங்கவுங்க பிரச்சனைடா. என்னை பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. சண்முகம், எனக்கு ஒரு யோசனை. என்ன? நான் சொல்ற மாதிரி செய்யு. சொல்லு. இதுக்கு இதை தவிர வேற வழியே இல்லை. கவி கவி நில்லுங்கிறல்ல. என்னது வழியில? உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு. ஐயோ, யாராச்சும் பார்த்தாங்கன்னா அப்பா கிட்ட சொல்லிடுவாங்க. நான் என்ன உன் லவ்வரா? உன் அப்பாவை பார்த்து பயப்படுறதுக்கு? நான் உன்னை தொட்டு தாலி கட்டின புருஷன்டி. ஷோ, அவங்களோட சண்டைக்கு நாம தான் பலியாகணுமா? நீயாவது சொல்லி புரிய வைக்கலாம்ல. எங்க வீட்ல எல்லாம் நான் பேசினா யாரும் கேட்க மாட்டாங்க. எங்க வீட்டில் என்ன பேசவே விட மாட்டேங்கிறாங்க. சரி, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஏய் இருடி. ஏய், நீயாவது புரிஞ்சுக்கோடி. என்னங்க பண்ண சொல்றீங்க? என் கூட வா. எங்க? கோயில் வரைக்கும். ஐயோ, ஏன், என்னாச்சு? அப்பாக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிடும். நான் உன் புருஷன்டி. நீ என் கூட கோயிலுக்கு வந்தாதான் சாமி நம்மளை சேர்த்து வைக்கும். உனக்கு அந்த ஆசையே இல்லையா? சரி, நான் இவனை ஸ்கூல்ல விட்டு வந்துடுறேன். ஆனா நான் உடனே கிளம்பிடுவேன். அப்பாக்கு தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவாரு. ஐயோ, என் நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. இறங்க. கோயிலுக்கு போலான்னு சொல்லிட்டு இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, அவரை பார்த்துட்டு போயிடலாம். 5 நிமிஷம் தான், வா. சரி. ஹலோ, வா. வாட்டர் பாட்டில் சார், ஒரு ரூம் வேணும். யாருக்கு? எனக்கு தான் சார். ஒரு 1 ஹவருக்கு, 2 ஹவருக்கு. இந்தா, சரி, உன் அட்ரஸ் எழுது. கீ. வா, உள்ள வா. எங்கங்க உங்க ஃப்ரெண்ட காணோம்? வெயிட் பண்ணுமா, வந்துருவாரு. என்ன பண்றீங்க? லேட் ஆனா அப்பா தேடுவாரு. சீக்கிரம் ஃப்ரெண்ட பார்த்துட்டு கிளம்பலாம். கவி, நீ என் பொண்டாட்டிடி. கல்யாணம் ஆகி 2 நாள் ஆகுது. இன்னும் உன் முகத்தை கூட முழுசா பார்க்கல. தனிமையில உன் முகத்தை பார்த்து ரசிக்கணும். சுத்தி யாரும் இல்லாம. ஐயோ வேண்டாங்க. ஏய், கத்தாதடி. இரு. இங்க பாருங்க, எங்க அப்பாக்கு தெரிஞ்சா கொன்னே போட்டுருவாரு. ஏய், நான் உன் புருஷன்டி. எதுக்கு இப்ப பயப்படுற? நெல்லு. வேணா சொல்லிட்டேன். வீட்டுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும். நான் சொல்றத கேளு. வேணாங்க, சொல்லிட்டே இருக்கல. இதெல்லாம் ரொம்ப தப்பு.
சொல்லிட்டே இருக்கல வேணாங்க. மரியாதை நான் சொல்றதை பிரச்சனையில கேளு. மாட்டிக்க போற ரெண்டு பேரும். கவி வேணாங்க சொன்ன கேளுங்க. எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. நான் விட்டுறேனா? விடுங்க. ஐயோ, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஏங்க இப்படி பண்றீங்க? ஏய் இப்ப சொல்லு, என்ன பிடிக்கலையா? சொல்லு. பிடிச்சிருக்கு. ஆனா இதெல்லாம் தப்பு. ம்? வேணாங்க சொன்னா கேளுங்க. ஏய் என்னடா பண்றீங்க? சார் அது வந்து நான் சார் நடரா ஸ்டேஷன் சார் 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 யாரா அந்த பொண்ணு? தள்ளு பண்றியா? அவன் என் பொண்டாடி சார். பொண்டாட்டியா? சார், ஒரு தள்ளிட்டு வரவன்லாம் இதே டயலாக் சொல்லிட்டு இருக்கீங்க. பொண்டாட்டியோட லாட்ஜ்ல என்னடா வேலை? வாடா. சார், நான் சொல்றத கேளுங்க. உன் பேர் என்ன? கவினிலா. இவன் உன் புருஷனா? ஆமா சார். எதுக்கு இங்க வந்தீங்க? அவர் நண்பரை பார்க்கணும்னு கூட்டிட்டு வந்தார் சார். யார பார்க்க வந்தீங்க? சார் ஃப்ரெண்ட் எல்லாம் யாரும் இல்லை சார். வீட்டில் ஃப்ரீயா பேச முடியல, அதான் இங்க. நீ ஒன்னு சொல்ற, இவ ஒன்னு சொல்றா. இது சரிப்பட்டு வராது. முதல்ல வீட்டுக்கு போன் போட்டு ரெண்டு பேரையும் வர வைங்க. வீட்டுக்கா? சார் சார் வேணாம் சார். அப்பாக்கு தெரிஞ்சா கொன்னே போட்டுருவாரு. வீட்டுக்கெல்லாம் வேண்டாம் சார், எல்லாத்தையும் நான் விவரமா சொல்றேன் சார். ஓங்கி போட்டேன்னு வச்சுக்க. புருஷன் பொண்டாட்டின்னு டிராமாவா பண்றீங்க? மரியாதையா போன் பண்ணி ரெண்டு பேர் வீட்ல இருந்து வர சொல்லுங்க. இல்லனா ரெண்டு பேரையும் தூக்கி உள்ள வச்சிருவேன். நீங்க என்னம்மா பண்ற? இவங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டியா? ஆமா சார், நேத்து தான் கல்யாணம் நடந்துச்சு. இல்லையே, இந்த லாட்ஜ்ல இருந்து எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்ததே. இந்த பையன் என்னமோ இந்த பொண்ணை தூக்கிட்டு வந்து இந்த ரூம்ல வச்சு இருக்கான்னு சொல்லிட்டு இங்க வந்து விசாரிச்சா என்னமோ புருஷன் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சார் அப்படிலாம் ஒண்ணும் இல்லை சார். சார் ப்ளீஸ் கொஞ்சம் வாங்க, சொல்றேன். வாங்க சார். சொல்லு. டேய், ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு தானடா போனேன். இப்படி எங்க எல்லாரையும் கொண்டு வந்து இங்கே நிக்க வச்சிட்டியேடா. ஸ்கூல்ல குழந்தை விடுறதுக்கு தானே போன. நீ எப்படி மாப்பிள்ள கூட வந்த? இல்லப்பா, ஃப்ரெண்ட் அறிமுகப்படுத்துறேன்னு கூட்டிட்டு வந்தாரு. பரம்பரை கட்டலன்னு பெருமையா பேசினார, அதை கொண்டு வந்து லாட்ஜில வச்சிட்டாருன்னுமா? யாரா இருந்தாலும் வார்த்தையை அளந்து பேசுங்க, அப்புறம் அள்ள முடியாது. சரி விடுங்க ஐயா, நடந்தது நடந்து போச்சு. எதா இருந்தாலும் வாங்க வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். என்னத்தையா இதுக்கு மேல வீட்டுல போய் பேசுறது? நல்ல புள்ளைய பத்தி இருந்தா நல்ல புத்தி இருக்கும். சம்பந்தி கொஞ்சம் பார்த்து பேசுங்க. உங்க பொண்ணு தான் கூட வந்திருக்கா. உங்க பையன் தான் என் பொண்ணை மயக்கி கூப்பிட்டு வந்திருக்கான். இதுக்கு முன்னாடி எத்தனை பொண்ணுங்களை கூப்பிட்டு வந்தானோ? உங்களுக்கு எல்லாம் மூளையே கிடையாதா? எங்க சண்டை போடணும்னு விவசாயே இல்லையா? முதல்ல கிளம்புங்க, 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 கிளம்புங்க. முதல்ல நீங்க சரியா இருந்தா உங்க பிள்ளைங்க ஏன் லாட்ஜுக்கு வர போறாங்க? நான் என்ன சாந்தி முகூர்த்தம் நடக்கூடாது சொன்னேன்? நம்ம வீட்டுல நடக்கும் தானே சொன்னேன். நேரம் காலம் நட்சத்திரம் பார்த்து ஒண்ணு சேர்றதுங்கிறது விளையாடுற விஷயம் இல்லடா. பெரியவங்க ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். இளவட்டம்ல ரத்தம் சூடா தான் இருக்கும். இன்னைக்கு அவரை எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்திட்டல. இனிமேல அவன் வாயால சிரிக்க மாட்டான்டா. அறிவு கட்டவன் இப்படிதான் பண்றதா? பொண்ணை ஏதோ கோயிலுக்கு கூட்டு போறேன்னு சொல்லி பொய் சொல்லி லாட்ஜி கூட்டு போயிருக்காயா? ஐயா, அந்த மாப்பிள்ள சரியில்லைப்பா. கட்டம் சரியா இருக்கு, 10ல 8 பொருந்ததுன்னு தான் ஒத்துக்கிட்டாரு அப்பா. இப்பெல்லாம் யாருப்பா ஒரிஜினல் ஜாதகத்தை தரா? எல்லாமே போலி. இருக்கும். அவங்க அப்பா இதையும் பண்ணுவான், இதுக்கு மேலையும் பண்ணுவான். கல்யாணம் பண்ண மறுநாளே பொண்ணை லாட்ஜி கூட்டின்னு போறான்னா மாப்பிள்ள தப்பான வந்தாப்பா. நல்ல வேலை, தப்பு தட்டா நடக்கிறதுக்கு முன்னாடி கடவுள் காப்பாத்திட்டான்பா. ஏழ்மலையானே, நான் நடந்தே மலைக்கு வரேன்பா. இப்ப என்ன செய்யறது? இப்ப யோசிச்சு என்ன பிரயோஜனம்? கல்யாணத்துக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். பேசாம வேற ஏற்பாடு பண்ணிடலாம்ப்பா. மாமா என்ன சொல்றீங்க? இதோ பாருப்பா, வாழ போன இடத்துல அவன் சரியில்லைன்னு கண்ணை கசக்கிட்டு வாழ வெட்டியா வந்து நிக்கிறத விட நம்ம அறுத்து விட்டுடலாம்பா. டேய், உன் மேல இருக்கிற கொஞ்ச நெஞ்ச நம்பிக்கையில தான் கதவு கூட பூட்டாம போய் படுக்கிறேன். நீ பாட்டு கரண்ட் கட் ஆயிடுச்சு, காத்து வரல, அப்படி இப்படின்னு ஏதாவது நொண்டி சாக்கு சொல்லிக்கிட்டு லாட்ஜில போய் படுத்துறாத. மா போய் தூங்குமா. டேய், அம்மா அப்படிதான்டா சொல்லுவாங்க. ஹலோ ஹலோ, நான் கவினிலா பேசுறேன். நீ போட்ட சத்தத்துல என் நிலைமைய பாத்தியா? இங்க என் நிலைமையும் அப்படிதான் இருக்கு. என்னதான் சொல்றாங்க உங்க வீட்டுல? உங்களையும் என்னையும் நிரந்தரமா பிரிக்க ஏற்பாடு பண்றாங்க. என்னடி சொல்ற? ஆமா, நீங்க இதுக்கு முன்னாடி வேற யாரையாவது லாட்ஜுக்கு கூட்டிட்டு போயிருக்கீங்களா? ஏன் கேக்குற?
இல்ல எங்க அப்பா சொல்லிட்டு இருந்தாரு, அதான் கேட்டேன். உண்மையாவே இதுக்கு முன்னாடி வேற எந்த பொண்ணையும் தொட்டது கூட கிடையாது. ப்ராமிஸ்? ஓ மேல சத்தியமா. இனிமே நம்ம ஒண்ணு சேரவே முடியாதா? உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன், சொல்லுங்க. இதுக்கு ஒரு வழிதான் இருக்கு. என்ன? நான் சொல்றத கேப்பியா? கண்டி